இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை சமைத்து காட்சிப்படுத்திய மகாராணி மில்லட் சமையல் போட்டி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. தினமலர் நாளிதழ் என்ற நிறுவனமும் ஆசிர்வாத் மில்லட் என்ற நிறுவனமும் இணைந்து நடத்திய இந்த மில்லட் மகாராணி சமையல் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 500 வகையான பாரம்பரிய அதாவது சிறுதானிய உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த மகாராணி மில்லட் சமையல் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 500 வகையான இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை காட்சிப்படுத்தியது குறித்து ஜெம் டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். மில்லட் மகாராணி சமையல் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கீங்க. என்னென்ன டிஷ்ஷை நீங்கள் சமைத்திருக்கீங்க அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் மேடம். மேனகா, நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர். நான் மண்வாசனைன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பு ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கோம். ஜாக் ஃப்ரூட் போட்டு எல்லாமே நம்ம எல்லாம் சர்க்கரையில் தான் பண்ணுவாங்க, நம்ம பனங்கற்கண்டில் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆஷிர்வாத் பார்த்திங்கன்னா ஸ்பான்சராக இருக்காங்க. அதனால் ஆஷிர்வாதில் மாவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பு கோன் பண்ணியிருக்கோம். பனங்கற்கண்டு போட்டு கம்பு கோன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்துக்கு நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்நாக்ஸ் வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஐஸ்கிரீம்ன்றது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்படுற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கம்பு ஐஸ்கிரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மேலே இருக்கிற டாப்பிங் பார்த்திங்கன்னா கம்பு அவலில் சாக்லேட் ரெசிபீஸ் போட்டு பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாமே இயற்கை முறையில் இயற்கை சார்ந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இயற்கை விவசாயிகள் இதை விளைவிச்சிட்டு விற்க முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப ஒரு பொதுவாகவே ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் ஒரு குடும்பத்துலேயும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான் காம்படிஷனுக்கு வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ராகி இது பார்த்திங்கன்னா ஓம பகோடா பார்த்திங்கன்னா ரெட் சோளத்தில் பண்ணியிருக்கோம். வரகு பட்டர் முறுக்கு, குதிரவாளி பார்த்திங்கன்னா கை முறுக்கு, ராகி முறுக்கு, திணை ரிப்பனு, சாமை காராசேவு, கம்பு ரிப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி காம்படிஷனுக்கு பார்த்திங்கன்னா கம்பு ஐஸ்கிரீம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கம்பு கோன் ஆஷிர்வாத் டவரில் யூஸ் பண்ணி அந்த கோதுமை மாவில் பண்ணி கம்பு கோன் பண்ணியிருக்கோம். இதில் பனங்கற்கண்டு போட்டிருக்கோம். நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கலை. நல்லாவே இருக்குங்க. விழிப்புணர்வு எல்லாமே இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு பொக்கிஷம் இது. நல்ல விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இந்த விழிப்புணர்வு மட்டுமே இல்லாமல் இதை எப்படி கஞ்சி கூழ் மட்டுமே இல்லாமல் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், ஐஸ்கிரீமாகவும் செய்யலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேக்காகவும் செய்யலாம், பிஸ்கெட்டாகவும் செய்யலாம்ன்றது தான் இந்த காம்படிஷனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 150 வகை பண்ணுறோங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறோம், ஸ்நாக்ஸ் வெரைட்டி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேல்யூ ஆடட் தோசா மிக்ஸு, இட்லி மிக்ஸு, வடகம், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கம்பு கோன் வெரைட்டி, பேட்டர் வெரைட்டி எல்லாமே நாங்கள் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது, மாவு சத்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கம்பு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா அரிசியோட 10 மடங்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து உள்ள ஒரு தானியம் தான் சொல்லுவாங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த கம்புலேயே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாகவோ, கஞ்சாகவோ, இல்லை ஐஸ்கிரீம் ஆகவோ, கட்லெட் ஆகவோ, இந்த மாதிரி புதுமையான ஒரு உணவை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். காலை உணவாக பார்த்திங்கன்னா நல்ல ஃபர்மெண்டேஷனான ஒரு கஞ்சி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பானவன். நம்மளுடைய குடலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக கிடைக்கும். மதிய உணவு வரகு தயிர் சாதம், வரகு சாம்பார் சாதம் எடுத்துக்கலாம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வரகு கம்பு ராகியில் செஞ்ச இட்லி தோசையாக எடுத்துக்கலாம். நம்ம ரேஷன் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு இதை முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிறுதானியங்களை கொண்டு போனால் நடுத்தர மக்கள்லேருந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். எல்லாம் நல்லா எலிட் பீப்புள் எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள்லேருந்து எல்லாருமே இந்த சிறுதானியம் எடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு வேலையாவது எடுத்துக்கிறாங்க. இதோட விலைகள் கொஞ்சம் கம்மியானால் டெஃபினட்டாக எல்லாரும் எடுத்துப்பாங்க. நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து பார்த்திங்கன்னா 13 வருஷம் நான் இயற்கை ஆர்வலராக இருக்கேன். நிறைய விவசாயிகளை சந்திருக்கேன், நிறைய பேரை ஆண்டர்ப்ரனர்ஸை சந்திச்சிருக்கேன். மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா நம்மளோட சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசியும் விடாமுயற்சியாக ஒரு வேலையாவது எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன்.
இதான் கருத்து. நாங்க வந்து நெறைய சந்தைப்படுத்துறதுல, ஈவென்ட் நடத்துறதுல, இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதால, இவங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, நெறைய பேருக்கு அவேர்னஸ் நெறையவே இருக்குங்க. ஆனா, இதோடைய விலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகுனா, டெஃபினட்டா நெறைய பேர் எடுத்துப்பாங்க. பற்றாக்குறை கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. விளைச்சலும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சம்மர்லாம் அதிகமாயிடுச்சு. நீர்வளம் கம்மியாயிடுச்சு. பற்றாக்குறையே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பாரம்பரிய அரிசியும், சிறுதானியங்களும் கொஞ்சம் அளவுக்கு அறிவா கம்மியா இருக்கிறதால, அதோடைய ரேட்ஸும் அதிகமாயிடுச்சு. தேவைகள் நெறைய இருக்கு. இப்போ நெறைகள் இருக்கு. எல்லாருமே எடுத்துக்க விரும்புறாங்க. எல்லாம் இப்ப வெயில் காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சிறுதானியத்தில ஒரு காலை உணவா ஒரு ஒரு கூழோ, கஞ்சோ குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்ம வந்து இத முன்னிலைப்படுத்தி, ரேஷன் கடைகளிலயோ, பொது தடவுலயோ ஒரு சந்தை மாரி போட்டு, இயற்கை விவசாயிகளோட கனெக்ட் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா குடுக்க முடியுமோ, கம்மியா குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.